குட் ஈவினிங்டா. வாய்ஸ் ஆடிபிளா? ஆடிபிள்க்கா. ஆடிபிள். ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் விசிபிள் தானே? விசிபிள். விசிபிள். ஓகே. ஸோ டிசம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்போ டீல் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ டிசம்பரில் ஒரு கொஸ்டின் பேப்பர் அண்ட் தென் ஜூன் எக்ஸாம். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி டீல் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ரிவிஷன் செஷன் நவம்பர் 24 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அதனால உங்களுக்கு டெய்லி 1.5 hours ரிவிஷன் செஷன் இருக்கும். அண்ட் 1 hour பேப்பர் 1 இல்லை பேப்பர் 2லேருந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் டீல் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா? ஓகே டன். ஸோ கிளாஸஸ் ரெகுலராக அட்டென்ட் பண்ணி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது டிசம்பர் கொஸ்டின் பேப்பர்ல 51st கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 50 வந்து பேப்பர் 1 ரிலேட்டடா இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். சங்கீதா கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்களாடா? தேங்க்யூ. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியும்? எட்வர்ட் ஸ்பென்சர், பிலிப் சிட்னி, தாமஸ் வெயார்ட், ஹென்ரி ஹோவர்டு. எட்வர்ட் ஸ்பென்சரோட ஒர்க் எது? ஃபேரி குயின். கரெக்ட். எட்வர்ட் ஸ்பென்சரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஃபேரி குயின் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம். செகண்ட் பிலிப் சிட்னி. கரெக்ட். டிஃபென்ஸ் ஆஃப் பைரசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுக்கு பிலிப் சிட்னி வந்து டிஃபென்ஸ் ஆஃப் பைரசி அப்படின்ற ஒர்க் எழுதியிருப்பாரு? ஸ்டீஃபன் காசன் வந்து எந்த ஒர்க்ல என்ன ஒர்க்? கரெக்டா. ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுல பொய்ட்ரி பயங்கரமா திட்டிருப்பாரு. அவர் திட்டினதுனால அதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிலிப் சிட்னி என்ன எழுதியிருப்பாரு? தி டிஃபென்ஸ் ஆஃப் பைரசி. ஓகேவா? அப்ப ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 15 என்ன இயர்னா? ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் வந்து 1579 பப்ளிஷ் ஆயிருந்திருக்கும். அதுக்கு ரிப்ளை வந்து பிலிப் சிட்னி டிஃபென்ஸ் ஆஃப் பைரசி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அது 1595 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? ஒரு நோட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ நோட் எடுத்துட்டு எந்தெந்த பாயிண்ட் தெரியலையோ அதை ஃபுல்லாக நோட் டவுன் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். படிக்கணும்னு ஆசைப்பட்டா எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சும்மா பார்த்துட்டு அப்படியே காத்துல பறக்க விட்டுலாம். சரியா? ஸோ எட்வர்ட் ஸ்பென்சரோடது வந்து ஃபேரி குயினி, பிலிப் சிட்னியோடது டிஃபென்ஸ் ஆஃப் பைரசி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாமஸ் வயார்டும் ஹென்ரி ஹோவர்டும் நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? தாமஸ் வயார்டும் சரி ஹென்ரி ஹோவர்டும் சரி அவங்க எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இங்கிலீஷ்ல எதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? நம்ம படிச்சிருக்கோம்ல. நீங்க பழசுலாம் ரிவைஸ் பண்ணீங்கல்ல. பெட்ராச்சியன் சானட்டா. கரெக்டா. சானட் கலெக்ஷன் தான் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ தாமஸ் வயார்ட் வந்து எதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ள அப்படின்னு சொன்னா சானட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஹென்ரி ஹோவர்டோட செகண்ட் நேம் என்ன வரும்? ஹென்ரி ஹோவர்ட் ஏர்ல் ஆஃப் சரே அப்படின்றது அவரோட ஃபுல் நேம்டா. அவர் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு? வெரி குட்ரா. பிளாங்க் வெர்ஸ். ஓகேவா? ஸோ தாமஸ் வயார்ட் வந்து சானட்டை இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. ஹென்ரி ஹோவர்ட் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா பிளாங்க் வெர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு. இந்த பாயிண்ட் எல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்த பாயிண்ட், நீங்க மறந்த பாயிண்ட். கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்றது அப்படின்னு சொன்னா வெறுமனே அதுல என்ன கொஸ்டின் இருக்கோ அதை நான் ரீட் அவுட் பண்ணிட்டு நான் போக மாட்டேன். அது பேர் ரிவிஷன் கிடையவே கிடையாது. அதுக்குள்ள என்ன இருக்கு, அந்த ஆத்தர்ஸ் நம்ம எங்க பாத்திருக்கோம், அதுல முக்கியமான இயர்ஸ் என்னன்றதை நான் டஸ்ட் பண்ணிட்டு போவேன். அதனால டைம் எடுக்க தான் செய்யும். சரியா? ஸோ எட்வர்ட் ஸ்பென்சர், பிலிப் சிட்னி, தாமஸ் வயார்ட் அப்படின்னு சொன்னா அவர் சானட் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு பார்த்தோம். ஹென்ரி ஹோவர்ட் அப்படின்னு சொன்னா அவர் பிளாங்க் வெர்ஸை இங்கிலீஷ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம். தாமஸ் வயார்ட்டுக்கும் சரி ஹென்ரி ஹோவர்டுக்கும் சரி நம்ம கொஸ்டின்ஸ் எதுவும் படிச்சது கிடையாது. அவங்களோட ஒர்க்ஸ் இதுதான் அதுதான் சொல்லிட்டு. பட் அதுதான் வந்து அவங்களோட போம் லிஸ்ட்ல அவங்க புதுசா கேட்டிருக்கோம். ஸோ இப்போ புதுசா நம்ம அது 2 பேரும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எட்வர்ட் ஸ்பென்சரோட ஃபேரி குயின், தட்ஸ் ரைட் ஒன். பிலிப் சிட்னின்னு பார்க்கும்போது டிஃபென்ஸ் ஆஃப் பைரசி. தாமஸ் வயார்ட்டோடது ஹூஸ் லிஸ்ட் டு ஹண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? இதுதான் அவரோட போம். தென் ஹென்ரி ஹோவர்ட்னு பார்த்தா சோ க்ரூவல் பிரிசன் ஹவு குட் பி டைட். இந்த ஒர்க் வந்து இவரோட. இந்த 2 பேத்துக்குமே நம்ம இந்த 2 ஒர்க்கையும் படிச்சது கிடையாது. நம்மளோட புக்லயும் இது இருக்காது. ஸோ இதுல நீங்க கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணும்போது தான் புதுசா ஆத்தர் படிப்பீங்க, புதுசா அவங்களோட ஒர்க்ஸும் படிப்பீங்க. அதனால தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் ரிவிஷனே பண்றோம். கிளியரா இது வர? எஸ்க்கா. எஸ்.
சோ தாமஸ் வயாட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் தான் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, சானட்டை வந்து லிட்ரேச்சர்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் டிரான்ஸ்லேட்டட் சானட்ஸ் பை இட்டாலியன் ரைட்டர் பெட்ராஸ் எழுதியிருப்பாரு தெரியுமா, அந்த சானட்ஸ் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. இவரோட ஒர்க்ஸ் எல்லாம் எதுல வைடா சர்க்குலேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாட்டல்ஸ் மிஸ்லெனி. டாட்டல் அப்படின்றது ஒரு ரைட்டர், மிஸ்லெனி அப்படின்றது அவரோட ஒர்க். 1557 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்போ அந்த டாட்டல் என்ன பண்ணியிருந்திருப்பாரு, சில்லறையா குட்டி குட்டி ஆத்தர்ஸ் எல்லாம் எழுதின ஒர்க் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நான் ஒரே ஒர்க்கா பப்ளிஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டல் அப்படின்ற ஒரு ரைட்டர், மிஸ்லெனி அப்படின்ற ஹெட்டிங் குள்ள எல்லா குட்டி குட்டி ஒர்க்ஸையும் அவர் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. 1557 அந்த கலெக்ஷன் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். அந்த குட்டி குட்டி ஒர்க்ஸ்ல யாரோட ஒர்க்கும் இருக்கும் அப்படின்னா தாமஸ் வயட்டோட ஒர்க்கும் இருக்கும், ஹென்ரி ஹோவர்டோட ஒர்க்கும் இருக்கும். அப்ப ஹென்ரி ஹோவர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீஸ் ஏர்ல் ஆஃப் சரே. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா பிளாங்க் வர்ஸ் இங்கிலாந்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம். இவரோட சானட்ஸும் இதுல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா டாட்டல்ஸ் மிஸ்லெனி. டாட்டல் அப்படின்றது ஆத்தர், மிஸ்லெனி அப்படின்றது அவரோட ஒர்க். பப்ளிகேஷன் இயர் இஸ் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் 1557 அப்படின்னு பாக்குறோம். சோ இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா வர்ஜிலோட ஏனிட அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ டாட்டல்ஸ் மிஸ்லெனியோட ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா சாங்ஸ் அண்ட் சானட்ஸ் 1557 இது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். 271 போம்ஸ் வந்து டோட்டலா இருக்கும். சோ அதுல சரே எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாரு, வயாட் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாரு, நிக்கோலஸ் கிரிமால் அப்படின்னு ஒருத்தர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படின்ற திங்ஸ் கொடுத்துருக்கேன். இதோட நம்பர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. யார் யார் சொன்னா அது பப்ளிகேஷன் இயர் என்ன, அதோட ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சா போதும். கிளியரா இது வர? எஸ்க்கா. எட்வர்ட் ஸ்பென்சர் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சாரு. எக்ஸாம் வர போறதுனால நான் டஸ்ட் பண்றதுக்காக தான் அவ்வளவு பேர் இந்த இடத்துல நான் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். நான் வெறும் டஸ்ட் அப் மட்டும் தான் பண்ணுவேன். நான் எல்லாத்துக்கும் கதை சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொல்லுவேன். அதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாத்துக்கோ. ஞாபகம் இல்ல அப்படின்னு சொன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி போய் எடுத்து பாருங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். சோ எட்வர்ட் ஸ்பென்சர் ஃபர்ஸ்ட் பார்ன் ஆன இயர் வந்து இம்பார்ட்டன்ட். 1552 வந்து அவர் பார்ன் ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இவருக்கு யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொன்னா கேப்ரியல் ஹார்வே அப்படின்றவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்கும். இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின். தாமஸ் ஃபுல்லர் வந்து வர்த்திஸ் ஆஃப் இங்கிலாந்துல குயின் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து அவருக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை நீங்க பே பண்ண வேண்டியதானே, அவரோட பொயட்ரிக்கு வந்து அஸ் அ குயினா நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்கன்னு சொல்லியிருந்தீங்க, அதை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஃபுல்லர் வந்து அவரோட வர்த்திஸ் ஆஃப் இங்கிலாந்துல சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் சொன்னேன். ஓகேவா? இவங்க யாரை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா எலிசபெத் பாயில். எலிசபெத் மேரேஜ் பண்ண போம வந்து டைட்டில் என்ன வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பாரு அவரு, அவரோட வெட்டிங் டே பத்தி? எபிதலாமியன். எபிதலாமியன். What is the publication year of எபிதலாமியன்? 1595. எஸ். அவங்க எந்த டேட்ல மேரேஜ் பண்ணிருப்பாங்க? June 11. ஜூலை 11 நினைக்கிறேன்டா. if I'm not wrong, it's ஜூலை 11. நான் எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன், மேபி நான் கூட தப்பா சொல்லலாம். இருக்கு ஜூலை 11. ஓகேவா? ஜூலை 11 1594ல அவங்க வந்து கல்யாணம் பண்ணிருப்பாங்க. 1595ல எபிதலாமியன் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரியா? சோ எலிசபெத் பாயில் தான் அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. கீட்ஸ் அவரை பார்த்து என்ன ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா இமிடேஷன்ஸ் ஆன் ஸ்பென்சர்னு எழுதியிருப்பாரு. கீட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரொமான்டிக் ரைட்டர். அவர் என்ன எழுதியிருக்காரு, இமிடேஷன்ஸ் ஆன் ஸ்பென்சர். இவரோட போலியோ எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1611. ஷேக்ஸ்பியரோட ஃபர்ஸ்ட் போலியோ எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1623. வெரி குட் ரா. 1623 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்போ இவர் ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது யாரோட டெத்துக்காக அப்படின்னு சொன்னா சிட்னியோட டெத்துக்காக. இது டைட்டில் தான் அன்னைக்கு ஒருத்தர் கிளியரா சொன்னேன். சிட்னி வந்து ஒரு கலெக்ஷன் எழுதியிருப்பாரு, ஆஸ்ட்ரோஃபெல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுல ஆஸ்ட்ரோஃபெல் வந்து சிட்னியை இண்டிகேட் பண்ணும், ஸ்டெல்லா வந்து அவரோட லேடி லவ் இண்டிகேட் பண்ணும். அது சிட்னியோட ஒர்க். சிட்னி இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஞாபகார்த்தமா ஏதாவது ஒண்ணு எழுதுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்ற டைட்டில சிட்னி கிட்ட இருந்து ஆட்டையை போட்டு ஸ்பென்சர் என்ன பண்ணிருப்பாரு, ஆஸ்ட்ரோஃபெல் அப்படின்னு சொல்லி ஒரு எழுதியிருப்பாரு. யாருக்காக அப்படின்னு சொன்னா சிட்னி இறந்ததுக்காக அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாயிண்ட் புரியுதா இல்ல குழப்பறனா? புரியுது. சோ ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1579. இதே 1579ல தான் ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸும் பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு ரிப்ளை தான் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா பிலிப் சிட்னி. 1595ல டிஃபென்ஸ் ஆஃப் பயசி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் யாருக்கு டெடிகேட் பண்ணாங்கன்ற பாயிண்ட் சோ இம்பார்ட்டன்ட். பிலிப் சிட்னிக்காக. அனானமஸா தான் அந்த ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணிருப்பாரு, இம்மெரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா அன்வர்த்தி அப்படின்றது அதோட மீனிங். இது டோட்டலா 12 எக்லாக்ஸ் இருக்கும். 12 எக்லாக்ஸும் ஒரு மந்த் இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஒரு கேரக்டர் வரும், காலின் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலின் கிளவுட் அப்படின்ற கேரக்டர் யார் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஜான் ஸ்கெலிட்டன் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் கீழ 2 மந்த் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து ஜான்வரி மந்த், இன்னொன்னு வந்து ஏப்ரல் மந்த். அந்த பாயிண்ட் நான் கொடுக்கல. ஜான்வரி மந்த்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னா காலின் கிளவுட் வந்து அவரோட லேடி லவ் கூட சேர முடியாம போயிருக்கும், ரோஸ்லண்ட். சோ அவங்களோட அன்ஹாப்பி லவ் பத்தி அந்த ஜான்வரி மந்த் வந்து பேசும். ஏப்ரல் மந்த்ல என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா குயின் எலிசபெத்தை புகழ்ந்து அந்த இதை பேசியிருப்பாங்க. அப்ப ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர்ல குயின் விக்டோரியாவை குயின் எலிசபெத்தை புகழ்ந்தாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா புகழ்ந்தாங்க. அந்த பாயிண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உண்மை. எந்த மந்த்துக்கு கீழே புகழ்ந்தாங்க, எந்த எக்கலாக் கீழே புகழ்ந்தாங்க அப்படின்னா ஏப்ரல் எக்கலாக் கீழே புகழ்ந்தாங்க அப்படின்ற பாயிண்ட் வந்து தெரியணும். ஏன்னா 12 எக்கலாக்லயே என்ன இருக்கு நம்மளால மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்து அந்த பாயிண்ட் மட்டும் மெமரைஸ் பண்ணும். பாயிண்ட் கிளியரா? எஸ் கா. எஸ் மேம்.
அடுத்தது கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. 1591 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் இருக்கும். இட்ஸ் வால்யூம் ஆஃப் 9 poems. இது ஒரு பப்ளிஷர் யார் அப்படின்னு சொன்னா வில்லியம் பான்சன்பை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு கீழே 9 poems வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சாரி 9 வால்யூம்ஸ் ஆஃப் poems வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் நான் இதுல கொடுத்திருக்கேன். தி ரூயின்ஸ் ஆஃப் டைம், தி ட்ரீஸ் ஆஃப் மியூசஸ், அப்புறம் ப்ராசபோபியா. ப்ராசபோபியா அப்படின்ற இந்த ஒர்க் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா மதர் ஹம்பர்ட் டேல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? மதர் ஹம்பர்ட் டேல். இது நெக்ஸ்ட் ஸ்பேஸ்ல வரும். ஓகேவா? சோ டாஃப்னிடா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது 1591. இது வந்து அவரோட மைனர் ஒர்க் தான். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அமரட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். 1595 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அமரட்டிக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா லிட்டில் லவ். அமரட்டி அப்படின்ற வேர்ட் வந்து என்ன லாங்குவேஜ்ல கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா லாத்தின் லாங்குவேஜ்ல கொடுத்திருந்திருப்பாரு. இதை யாருக்காக டெடிகேட் பண்ணிருப்பாங்க? லேடி லவ்க்காக, எலிசபெத் பாயிலுக்காக. அமரட்டில டோட்டலா எத்தனை நம்பர் ஆஃப் சானட்ஸ் இருக்குன்றது எக்ஸாம்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. டோட்டலா 89 நம்பர் ஆஃப் சானட்ஸ். உங்களுக்கு நம்பர் வந்து டெஃபினட்டா இதுக்கு கீழே தெரியணும். பப்ளிகேஷன் இயர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து எப்பிதலாமியன். எப்பிதலாமியன் அப்படின்றது மேரேஜ் சாங். அதனால அது வந்து நப்டியல் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1595 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். இது யாரோட மேரேஜ் செலிப்ரேட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஸ்பென்சரோட மேரேஜ் எலிசபெத் பாயில் கூட ஜூன் 11, 1594. இதுல அவர் ரொம்ப முக்கியமா வச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னா டோட்டலா இதுல 365 லைன்ஸ் இருக்கும். அது அந்த இயரோட கேலண்டர். 68 பார்க்கும்போது சம் ஆஃப் வீக், மந்த், சீசன் அதை ஃபுல்லா ஆட் பண்ணா ஒரு நம்பர் வரும். அதான் 68. 24 ஸ்டான்ஸாஸ் வச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னா பெர் டேயோட ஆர்ஸ் வந்து 24. அது மென்ஷன் பண்ணி தான் அவர் வச்சிருப்பாரு. இதுல யாரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஆர்பிஎஸ். அப்ப மித் ஆஃப் ஆர்பிஎஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா? தியரிஸ்க்கு கீழே பார்த்தோம்ல. he is the one who termed the coin post humanism. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யாரா போஸ்ட் ஹியூமனிசம் அப்படின்ற டேர்மை காயின் பண்ணிருப்பா? நான் கூட ஒரு ஆக்டர் நேம் சொல்லி வச்சு படிக்க சொன்னல. அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட் ராடிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அந்த ஆரிஃபஸ் அப்படின்ற அந்த பாடியை வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து பிச்சு பிச்சு அந்த ஒரு ரிவர்க்குள்ள இலாபா ஏதோ ரிவரோட நேம், அந்த ரிவர்க்குள்ள போட்டாலும் அது வந்து பாட்டு பாடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தேன். சீக்கிரம் சொல்லுங்க. வெரி குட் ரா, இபாப் ஹாசன். ஓகேவா? சோ தி மித் ஆஃப் ஆர்பியஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா இபாப் ஹாசன். இபாப் ஹாசன் வந்து தியரி ஸ்கில் இம்பார்ட்டன்டான ஆளு. அவர் தான் என்ன டேர்மை காயின் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா போஸ்ட் ஹியூமனிசம். ஹியூமனுக்கும் அந்த மிஷின்ஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ், அதான் போஸ்ட் ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த டேர்மை இபாப் ஹாசன் தான் காயின் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல ஆர்பியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் வந்ததுனால நான் இழுத்து சொன்னேன். சரியா? இது கீழே ஒரு ரெஃபரன் வந்துட்டே இருக்கும். the wood shall call me to answer my echoing அப்படின்றது ரெஃபரன். ரெஃபரன்னா ஆல்ரெடி என்னன்றது ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். ஒவ்வொரு ஸ்டான்ஸாக்கில இந்த லைன் ரிப்பீட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா that is called refrain அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலின் கிளவுட் கம் ஹோம் அகைன் 1595 பப்ளிஷ் ஆயிருக்கும். காலின் கிளவுட் அப்படின்ற கேரக்டர் யார் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன்? John Skeleton. எஸ், ஜான் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இட்ஸ் பாஸ்டரல் எலிஜி. பாஸ்டரல் அப்படின்னு சொல்லி நத்திங் பட் ரிலேட்டட் டு நேச்சர் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து அவரோட ஆட்டோபயோகிராபிக்கலும் கூட. சோ காலின் கிளவுட் அப்படின்ற கேரக்டர் யார் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இதுல கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா ஆத்தர் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது யாருக்காக டெடிகேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா சார் வால்டர் ரெலே. சோ காலின் கிளவுட் அப்படின்ற கேரக்டர் யார் கிரியேட் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா ஜான் ஸ்கெலிட்டன்ல. ஆல்சோ அவன் எதுல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொன்னா ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர்ல. அங்கேயே நம்ம பார்த்தோம் காலின் கிளவுட் ஒரு கேரக்டர் ஜான்வரி எக்கலாக்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தென் இதே கேரக்டர் எதுலயும் அப்பியர் ஆகும் அப்படின்னு சொன்னா ஃபேரி குவீன்ல புக் 4ல அப்பியர் ஆகும். தென் ஜான் கேயோட ஷெப்பர்ட்ஸ் வீக், ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அப்படின்னு சொன்னா ஸ்பென்சர். ஷெப்பர்ட்ஸ் வீக் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னு சொன்னா ஜான் கே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட் ப்ரொத்தாலாமியன் ப்ரோனா எப்பவும் நார்மலா இப்போ iPhone 15 எடுத்துக்கிட்டோம். iPhone 15 ப்ரோன்னு வரும். அடுத்தது ப்ரோனா அதுக்கு அடுத்த வெர்ஷன். அப்ப எப்பிதலாமியன் அப்படின்றது ஒருத்தர் மேரேஜ் பத்தி பேசும். ப்ரோதலாமியனா ப்ரோ, அப்ப அதுக்கு டபுள். அப்ப டபுள் மேரேஜ் பத்தி இதுக்குள்ள பேசும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல எப்பிதலாமியனா ப்ரோதலாமியனா இப்பதான் குழப்பிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ப்ரோ அப்படின்னா டபுள். ஸோ 1596 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். இது வந்து ஸ்பௌசல் ஒர்க். இது ரெண்டு பேரோட கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டு பேருக்கு ஒரே நாள் தான் கல்யாணம் நடக்கும். ஒன்னு வந்து லேடி கேத்ரின், இன்னும் வந்து லேடி எலிசபெத் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவங்க ரெண்டு பேரும் யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எலிசபெத் வந்து ஹென்ரி கில்ஃபோர்ட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கேத்ரின் வந்து வில்லியம் பீட்டர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுலயும் ஒரு ரெஃபரன் வந்து அவர் அட்டர் பண்ணிருக்காரு. ஸ்வீட் டைம்ஸ் ரன்ஸ் ஆஃப் லீட் இல்ல என் மை சாங் அப்படின்ற ரெஃபரன் வந்து எதுல வருது அப்படின்னு சொன்னா ப்ரொத்தாலாமியன்ல வருது அப்படின்ற பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபேரி குயின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். ஃபேரி குயின் டோட்டலா 6 இயர்ஸ் எழுதிருப்பாங்க. இயர் கேட்கும்போது உங்களுக்கு ஃபேரி குயினுக்கு மட்டும் இப்படிதான் கேட்பாங்க. 1590 இருந்து 96 வரைக்கும் அது எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இட்ஸ் எபிக் போம். ஸ்பென்சரின் ஸ்டான்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. 8 iambic pentameters இருக்கும் அண்ட் சிங்கிள் அலெக்சின். அது அலெக்சாண்ட்ரின் 9th லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அலெக்சாண்ட்ரின் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதோட ரைம் ஸ்கீம் என்ன வரும் அப்படின்னு சொன்னா ஏபி ஏபி பிசி பிசி சி. தனித்தனியா உடச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி டு மெமரைஸ். இது ஆல்ரெடி ஒரு நெட் கொஸ்டின். ஏபி ஏபி பிசி பிசி சி இப்படிதான் படிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபேரி குயினுக்கு கீழே வர்ற வாட் இஸ் தட் iambic pentameter பார்த்தோம்ல ஸ்பென்சரின் ஸ்டான்ஸ். அதோட ரைம் ஸ்கீம்னா உங்களுக்கு தெரியும். ஒரு போம் லைனோட எந்த மார்க் பண்ணி ஒரே மாதிரி ரைம்ல வந்திருக்கும். அது வந்து நம்ம ரைம் ஸ்கீம்னு சொல்லி மார்க் பண்ணுவோம்.
ஸோ இதுல டோட்டலா 9 லைன்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இதுல டோட்டலா 9 வேர்ட்ஸ் இருக்கும். ஏபி ஏபி பிசி பிசி சி இதுலயும் கரெக்டா 9 இருக்கும். அதனாலதான் அது வந்து டோட்டலா 9 லைன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவங்க எத்தனை புக் பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா 12 புக்ஸ் தான் எழுதணும்னு பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா வெறும் 6 புக் தான் இதுக்கு கீழே முடிச்சிருப்பாங்க அவங்க லைஃப் டைம் கீழே. ஸோ ஃபர்ஸ்ட் 3 புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1590 பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ரிமைனிங் 3 புக்ஸ் வந்து 1596 பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இது யாருக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா குவீன் எலிசபெத்துக்கு டெடிகேட் பண்ணிருந்திருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் இதுக்கு கீழே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னு சொன்னா டோட்டலா 6 புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த 6 புக்குக்கும் ஒரு டைட்டில் கொடுத்திருப்பாங்க. அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் புக் வந்து ரெட் கிராஸ் நைட் ஹாலினஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். தென் கயானட் டெம்பரன்ஸ், பிரிட்டோமேட் வந்து சேஸ்டிட்டிய, ட்ரைமாண்ட் அண்ட் கேம்ஃபில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை, ஆர்டிகல் வந்து ஜஸ்டிஸை, கேலடோர் வந்து கர்ட்டசிய. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி தரவா படிச்சு டெஸ்ட்டும் எழுதிருக்கோம். ஸோ இது மறக்காம படிச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பா மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் அடிஷனல் நோட்ஸ்ல இருந்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. லேட்டரா ஃபேரி குயின்ல என்ன கேண்டோஸ் ஆட் பண்ணாங்கன்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து மியூட்டபிலிட்டி கேண்டோஸ். இந்த பாயிண்ட் வெறுமனையா சும்மா மியூட்டபிலிட்டி தானே இருக்கு அப்படின்னு விட்டுறக்கூடாது. இட் இஸ் a நெட் கொஸ்டின். மியூட்டபிலிட்டி கேண்டோஸ் அப்படின்றது தான் கடைசியா அதுல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுல யாரோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா பிரின்ஸ் அர்தரோட ரெஃபரன்ஸும் இருக்கும், எலிசபெத்தோட அப்பியரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது வந்து குவீன் எலிசபெத். ஓகேவா? அப்ப அதர் ரைம் ஸ்கீம் என்ன? இங்க ஒரு ரைம் ஸ்கீம் கொடுத்திருக்கேன். இது வந்து ஸ்பென்சர் அண்ட் ஸ்டான்ஸாவோட ரைம் ஸ்கீம். ஸோ ஸ்பென்சர் அண்ட் ஸ்டான்ஸால டோட்டல் 9 லைன்ஸ் இருக்கும். அது 8 வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர், கடைசி லைன் வந்து அலெக்சாண்ட்ரின்னு சொல்லுவோம்னு சொல்லி தான் இதை சொல்லி கொடுத்தேன். அப்ப மீதி இருக்கிற ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரைம் ராயல் யாரோடது? வெரி குட். 7 லைன் சாசேரியன் ஸ்டான்ஸாவை தான் லேட்டரா ரைம் ராயல்னு பேர் மாத்திருப்பாங்க. அதுதான் வந்து ஏபி ஏபி பிசிசி. இது இப்படிதான் மனப்பாடம் பண்ணும். ஏபி ஏபி பிசிசி அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ராச்சன் சொன்னது தான் அபா அபா சிடிஇ சிடிஇ. அபா அபா அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதிருப்பா? ஜான் கீட்ஸ். ஆந்தனி பர்கீஸ். ஆந்தனி பர்கீஸ் எழுதிருப்பாரு. பட் அதுக்குள்ள யாரை பத்தி பேசிருப்பாரு அப்படின்னு சொன்னா கீட்ஸோட லைஃப் பத்தி பேசிருப்பாரு. சோ அதுவும் கரெக்ட் தான். பட் கொஸ்டின் கரெக்டா கேட்டுக்கோங்க. அபா அபா அப்படின்ற ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஆந்தனி பர்கீஸ். அதுக்குள்ள யாரோட லைஃப் பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கீட்ஸோட லைஃப் பத்தி பேசிருப்பாங்க அப்படின்ற பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் இவரோட மைனர் ஒர்க்னு பார்த்தா A View of Present Stage of Ireland ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு 1598. பட் அது பப்ளிஷ் ஆயிருந்திருக்காரு 1633 வரைக்கும். ஸோ இது பப்ளிகேஷன் இயர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா 1633 தான் வரும், 1598 வராது. ஓகேவா? அப்புறம் யாரெல்லாம் வந்து ஸ்பென்சரை பார்த்து சட்டாயர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன கிரிட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பென் ஜான்சன் வந்து ஃபார் லேக் ஆஃப் பிரெட் அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்திருப்பாரு. பென் ஜான்சனோட இன்னொரு கமெண்ட் பார்க்கும்போது பிரிட் நோ லாங்குவேஜ்னு கொடுத்திருந்திருப்பாரு. மில்டன் வந்து சேஜ் அண்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி ஸ்பென்சர் சொல்லியிருந்திருப்பாரு. தென் பாய்ட் இது நெட் கொஸ்டின். பாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் லாம்ப் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. தென் வேர்ட்ஸ்வர்த் வந்து த ஒயிட் டவ் ஆஃப் ரைல்ஸ்டோன் அப்படின்ற ஒர்க்ல எதை அட்மயர் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ஃபேரி குயின் வந்து 15 எந்த இயர் 90ல இருந்து 96 வரைக்கும் எழுதிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பிலிப் சிட்னி இறந்ததுக்காக தான் ஸ்பென்சர் என்ன ஒர்க் எழுதினாரு? வெரி குட். ஆஸ்ட்ரோஃபல். சரியா? அப்போ சிட்னியோட பயோகிராஃபர் யார் அப்படின்னு சொன்னா ஃபுல் கிரீவைல் அப்படின்றது தான் இவரோட பயோகிராஃபர். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டன்ட். தென் இன்னொரு பாயிண்ட் வந்து ஸ்பென்சரோட ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் யாருக்காக டெடிகேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா பிலிப் சிட்னிக்காக டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ஸ்பென்சர் எந்த ஒர்க்ல அவரோட டெத்துக்காக மோன் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ஆஸ்ட்ரோஃபல்ல மோன் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சிட்னியோட ஃபோலியோ எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1598 அவரோட ஃபோலியோ வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் பாக்குறோம். இவரோட ஒர்க்குக்கு அவ்வளவுக்குமே இயர் வந்து இம்பார்ட்டன்ட். இயர் வந்து ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின். சரியா? சோ ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1580 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது சப்டைட்டில் தான் எழுது அப்படின்னா ஃபுல் டைட்டில் தான் எழுது அப்படின்னா கவுண்டஸஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது யாரோட ஒர்க்கை இமிடேட் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஜான் லில்லியோட இஃபியஸ். ஜான் லில்லி தான் நம்ம ஒன்லி காமெடி, அவங்க காமெடி மட்டும் தான் அவங்க ஒர்க்ஸ் வந்து எழுதுவாங்க. இஃபியஸ் அப்படின்னு சொன்னா நார்மலா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை எலாபரேட் பண்ணி சொல்றதுதான் நம்ம இஃபியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்ப ஜான் லில்லியோட இஃபியஸ் த அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்ற அந்த ஒர்க்கை பார்த்து தான் இமிடேட் பண்ணி ஆர்கேடியா அப்படின்ற ஒர்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. இது யாருக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மேரி ஹெர்பர்ட் அவங்களோட தங்கச்சி கவுண்டஸஸ் ஆஃப் பெம்ப்ரோக்காக எழுதியிருப்பாங்க. அதனால இதோட ஃபுல் டைட்டில் வந்து கவுண்டஸஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி டைட்டில் இருக்கு. இந்த ஆர்கேடியாக்கு கீழே அதை ரீரோட் பண்ணும்போது ஓல்டு ஆர்கேடியா நியூ ஆர்கேடியா அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரியும். அதுல ஸ்டோரி ஆஃப் க்ளோஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வரும். அது எங்க இருந்து வரும் அப்படின்னு சொன்னா நியூ ஆர்கேடியாக்கு கீழே தான் ஒரு மைனர் ஸ்டோரியா அது வந்து வரும். அப்ப இந்த ஸ்டோரி ஆஃப் க்ளோஸ்டர் அப்படின்ற ஸ்டோரிக்குள்ள இருந்துதான் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா அவரோட கிங் லியருக்கு சப்ளாட் இருந்திருப்பாரு. மெயின் பிளாட் இல்ல. மெயின் பிளாட்னா அந்த 3 அக்கா தங்கச்சி சொத்துக்கு சண்டை போட்டுப்பாங்க. அதுல அப்பா தூக்கி முதல் 2 பொண்ணு கொடுத்துருவாரு, 3வது பொண்ணு கொடுக்க மாட்டான்னு கதை பார்த்தோம் தெரியுமா? அதுக்கு கீழே எட்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து லெஜிமேட் சைல்டு இருப்பான், இன்னொருத்தர் இல்லெஜிமேட் சைல்டு இருப்பான். அவனுக்கு 2 தூரம் சண்டை நடக்கும் தெரியுமா? அந்த சப்ளாட்டை இவர் எங்க இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்னு சொன்னா ஸ்டோரி ஆஃப் க்ளோஸ்டர்ல இருந்து எடுத்திருப்பாரு அப்படின்றதான் கான்செப்ட். கிளியரா? எஸ். எஸ்.
அடுத்தது ஆஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா. இதுதான் சொன்னா அவங்க லேடி லவ்க்காக அவர் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி 1591 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். எப்படி நம்ம அவரட்டிக்கு வந்து 89 சானட்ஸ் அப்படின்றத மெமரைஸ் பண்ண சொன்னோம், அதே மாதிரியே ஆஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ a sonnet sequence. டோட்டலா 108 சானட்ஸ் இருக்கும், 11 சாங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு ப்ரிஃபேஸ் யார் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா தாமஸ் நாஷ் எழுதியிருப்பாரு. ஆஸ்ட்ரோஃபல் அப்படின்றது ஸ்டார் லவர், ஸ்டெல்லா அப்படின்றது அவங்களோட லேடி லவ். ஸோ ஆஸ்ட்ரோஃபல்ன்றது ஆத்தரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது, ஸ்டெல்லான்றது அவங்க லேடி லவ். அவங்களோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா லேடி பெனலோபி டெவரெக்ஸ் அப்படின்றது அவங்களோட நேம், அந்த கேர்ளோட நேம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் அண்ட் அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி. அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் 1595 பப்ளிஷ் ஆயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் அவர் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு ரிப்ளை வந்து ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்க்கு. ஆனா பப்ளிஷ் பண்ண அது ரொம்ப லேட் பண்ணிருவாங்க, அதனால 1595 தான் எழுதிருப்பாங்க. ஸோ பப்ளிஷ் ஆன இயர் கேட்கறாங்களா, எழுதுற இயர் கேட்டிருக்காங்களான்னு கரெக்டா பாருங்க. ரிட்டன் ஆன இயர் வந்து 1579, பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1595. இது ரெண்டோட இயரும் கிளியரா தெரியணும். பிகாஸ் ஸ்டீஃபன் காசனோட ஸ்கூல் ஆஃப் அபியூஸும் 1579 தான் பப்ளிஷ் இருக்கு. அப்போ பப்ளிஷ் ஆனதும் கோவத்துல இவர் ரிப்ளை எழுதிட்டாரு, ஆனா அது பப்ளிஷே அதுக்கு பப்ளிஷே ஆகவே இல்லை. 1595 வரைக்கும் அது பப்ளிஷே ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதோட இயர் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அப்ப ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1579 பப்ளிஷ் ஆயிருக்கும் பை ஸ்டீஃபன் காசன். யாருக்காக டெடிகேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொன்னா வேணும்னு சிட்னிக்காக தான் அவர் டெடிகேட் பண்ணியிருப்பாரு. என்ன பண்ணியிருப்பாரு, போயட்ரியா அட்டாக் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? Yes, ka. Yes, ma'am. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோல்டன் லைட்டர், த லோட்டஸ், இந்தியன் டான்சர்ஸ், ஹார்ப் ஆஃப் இந்தியா. இதுல என்ன ஒர்க்லாம் உங்களுக்கு தெரியும்? 4 ஆத்தரையும் உங்களுக்கு தெரியும். டோரு டட்டையும் தெரியும், சரோஜினி நாயுடும் தெரியும், ஹென்ரி டரோசியாவும் தெரியும், சார் அரபிந்தோவையும் தெரியும். ஹார்ப் ஆஃப் இந்தியா யாரோடது? கரெக்ட் தான்டா, சொல்லுங்க. Henry ஹென்ரி டரோசியோடது. லோட்டஸ் யாரோடது? Toru. டோரு டட்டோடது. கோல்டன் லைட் ஞாபகம் இருக்கா? சரோஜினி நாயுடு. மிச்சம் இருக்கிறது இந்தியன் டான்சர்ஸ். அது எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு, நீங்க பாப்போம். சோ கோல்டன் லைட் வந்து சார் அரபிந்தோ, அது சரோஜினி நாயுடு கிடையாது. ஓகேவா. சோ கோல்டன் லைட் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா சார் அரபிந்தோடது. லோட்டஸ் வந்து கரெக்டா டோரு டட்டோட தான். இந்தியன் டான்சர்ஸ் யாரோடது அப்படின்னு சொன்னா சரோஜினி நாயுடோடது. அப்புறம் ஹார்ப் ஆஃப் இந்தியா வந்து ஹென்ரி டரோசியோடது. இது ரெண்டும் கரெக்ட். அது ரெண்டும் லைட்டா குழப்புது உங்களுக்கு. ஓகேவா. சோ அது ரெண்டு மட்டும் என்னன்னு பாத்துக்கோங்க. சோ ஹென்ரி டரோசியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் தான் இந்தியன் ரைட்டர்ல குட்டி குட்டி ரைட்டர்ஸ்க்கு அப்புறம் தாண்டி வருதுல இவர் தான் மூத்தவர் வருவார். 1809 பிறந்திருப்பாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்தியன் ரைட்டர்ஸ்ல குரோனாலஜி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க ஆத்தர்ஸோட பர்த் இயர் வச்சு. அதனால அதை நான் படிக்கும் போதே தரவா படிங்கடா அப்படின்னு சொல்லி தான் படிக்க வச்சேன். நீங்களும் படிச்சு டெஸ்ட்டும் எழுதுனீங்க. சோ அதை மட்டும் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஹென்ரி டரோசியோ வந்து 1809 வந்து பிறந்திருப்பாரு. அதே வருஷத்துலதான் யாரும் பிறந்திருப்பா அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ஃபர்ட் லார்ட் டெனிசனும் பிறந்திருப்பாரு. இது ஜஸ்ட் கம்பேரிசனுக்காக சொல்லி கொடுக்குறேன். இந்த 1809 மெமரைஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா டெனிசன் பிறந்த வருஷமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மண்டையில நிக்குமே அப்படின்றதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். சரியா. சோ இவர் வந்து அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டரா இருந்திருப்பாரு. எந்த காலேஜ் அப்படின்னு சொன்னா ஹிந்து காலேஜ் கொல்கத்தால வந்து அவர் இருந்திருப்பாருன்னு சொல்லி பாக்குறேன். இவர் நியூஸ் பேப்பர் இருந்திருப்பாரு ஈஸ்ட் இந்தியன். இவர் ஒரு மூவ்மெண்ட் நடந்துட்டு இருந்திருப்பாரு, அது யங் பெங்கால் மூவ்மெண்ட். அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் என்னன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா டெரோசியன்ஸ் கூப்பிடுவாங்க. இவர் கால்ரானால 22 வயசுல இறந்து போயிருப்பாரு. இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நெட் கொஸ்டின். அதுல 2 இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பார்க்கும்போது ஹார்ப் ஆஃப் இந்தியா 1827 பப்ளிஷ் ஆயிருக்கும். அது அவரோட சானட் கலெக்ஷன். ஓகேவா. தென் ஃபகீர் ஆஃப் ஜங்கீரா. ஃபகீர் ஆஃப் ஜங்கீரா வந்து 1829 பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இதுல அவரோட வேர்ட்ஸ் நரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே யாரை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா பைரனை பார்த்து. பிகாஸ் அவர் வந்து பைரன் தான் அவரோட ரோல் மாடலா பார்த்து அவரோட ரைட்டிங் ஸ்டைல் தான் இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாரு. சோ பைரானிக் திங்ஸ் வந்து இது எக்கோ பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஃபகீர் ஆஃப் ஜங்கீரா இல்லனா ஹென்ரி டரோசியோ ரிலேட்டடா ரொமான்டிக் ரைட்டர்ஸோட ஆத்தர்ஸ் நேம் கொடுத்து யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டா பைரன் தான் ஃபார் ஷூர் அதுல வருவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா. So Harp of India 1827, Song of Hindustani Marital. அவர் ஹிந்துஸ்தானி மினிஸ்ட்ரல். ஹிந்து காலேஜ்ல தான் அவர் படிச்சிருப்பாரு. அதனால இதோட டைட்டில் வந்து ஹிந்துஸ்தானின்னு வச்சிருக்காரு. நான் படிக்க சொன்னேன். 1827. அப்புறம் ஃபகீர் ஆஃப் ஜங்கீரா 1829. இதுக்கு கீழே தான் பைரனோட திங்ஸ் வந்து எக்கோ ஆகிற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொன்னா பைரன் ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு 1813 கயர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒர்க்கோட ஸ்டோரியும் இதோட ஸ்டோரியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா. அப்புறம் டு த பியூப்பிள்ஸ் ஆஃப் ஹிந்து காலேஜ். அவர் ஹிந்து காலேஜ்ல தான் படிச்சாரு. நான் பியூப்பிள்ஸ் ஆஃப் ஹிந்து காலேஜ். அப்புறம் வாக் பை மூன்லைட்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. இது அவரோட மைனர் ஒர்க் தான். கிளியரா? எஸ்கா. அடுத்தது டோருடட். ஓகேவா. சோ டோருடட் அப்படின்னாலே சொல்லியிருக்கேன் இவங்க ஆல்ரெடி டிரான்ஸ்லேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெஞ்ச் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் வந்து தெரியும். இவங்களோட நெட் கொஸ்டின் பார்க்கும்போது HF gleaned in French fields. இது முன்னாடி நெட் கொஸ்டின். பியாங்கா ஆர் த யங் ஸ்பானிஷ் மைடன். இவங்களோட 4 ஒர்க் கொடுத்து இவங்களோட அன்பினிஷ்ட் ஒர்க் எதுன்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது தான் பியாங்கா ஆர் த யங் ஸ்பானிஷ் மைடன் 1878 பப்ளிஷ் ஆயிருக்கும். HF gleaned in French fields அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. 1876 பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து நிறைய ஆத்தர்ஸை கூட்டமா கூப்பிட்டு மொத்த கலெக்ஷனா தான் பப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா. இது போக அவங்களோட ஒர்க்ஸ் சொல்லி பார்க்கும்போது தான் அவர் கேசரினியாட்ரி. அப்புறம் கேசரினியாட்ரி அப்படின்னு சொல்லி யார் நாவல் எழுதியிருப்பா?
வெரி குட்ரா. சோமசெட் மகம் தான் வந்து கேசரோனியா ட்ரீ அப்படின்றத நாவல் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா போம் எழுதினது யாரு அப்படின்னா டோருடட். அப்புறம் யங் ஜமீன்தார், இதுவும் நெட் கொஸ்டின். அப்புறம் லோட்டஸ் இப்பதான் பாத்தீங்க, அது நெட் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சீதா பங்மரே த ட்ரீ ஆஃப் லைஃப், இது எல்லாமே அவங்களோட ஒர்க். சீதா பங்மரே ட்ரீ ஆஃப் லைஃப். ஓகேவா, இது எல்லாமே அவங்களோட போம். நான் கதை வச்சு படிக்க வச்சிருக்கேன், அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்புறம் சார் அரபிந்தோ. அரபிந்தோ அப்படின்னு சொல்லி பார்த்தா அரபிந்தோ கிட்ட ஆல்ரெடி ஒரு தடவை குரோனாலஜியும் வந்திருக்கு. இவர் எப்ப பார்த்தாலும் ஒரு கார்னர்ல வந்துட்டே இருப்பாரு. பட் இவரோட ஒர்க்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாலே இல்ல. சரியா, அதுல இல்லாத கேள்வி எல்லாம் அவன் நெட்ல கேட்டுட்டு இருக்கான். ஸோ சார் அரபிந்தோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இவரோட எடிட்டட் நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னா வந்தே மாதரம் அப்படின்றது அவரோட நியூஸ் பேப்பர். இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே லைஃப் ரிலேட்டடா ஒரு மாதிரி ஹியூமன் அப்படின்ற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இந்த யோகா ஹியூமன் அந்த மாதிரி வேர்ட்ஸாவே இவரோட ஒர்க்ஸ் எல்லாம், இவரோட டைட்டில்ஸ் எல்லாமே வரும். லைஃப் டிவைனர், கர்ம யோகின், சீக்ரெட்ஸ் ஆஃப் வேதா, மிஸ்டிக் ஃபயர், எஸ்ஏஸ் ஆன் கீதா, சிந்தசிஸ் ஆஃப் யோகா, ஹியூமன் சைக்கிள், அது ஐடியல் ஆஃப் ஹியூமன் யூனிட்டி. தென் இவரோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து சாவித்ரி. இது இயரோட குரோனாலஜில கூட கேட்டிருக்காங்க. சாவித்ரி லெஜெண்ட் அண்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு 1950 அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது டோட்டல் 12 புக்ஸ் இருக்கும், 49 கேண்டோஸ் இருக்கும். பிளாங்க் வர்ஸ்ல தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு. அப்புறம் ஆன் த வேதா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் பார்த்தோம். ஆனா மேல அரவிந்தோக்கு ஒரு புது ஒர்க் பார்த்தோம். என்ன ஒர்க்? கோல்டன் என்னதுடா? கோல்டன் லைட். கோல்டன் லைட். ஓகேவா, அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் லைட் அப்படின்றது அவரோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சரோஜினி நாயுடு. ஸோ சரோஜினி நாயுடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து எங்க வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா ஹைதராபாத். அவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்க, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் கவர்னரா இருந்திருப்பாங்க. எந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேஷ்ல. தென் அவங்களோட பர்த்டே வந்து என்னன்னு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உமன் டே இன் இந்தியாவில் செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்த்தோம். ஓகேவா, உமன் டேயா செலிப்ரேட் பண்றாங்க. இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோல்டன் த்ரெஷ் ஹோல்டு, நம்ம கோல்டன் லைட் அப்படின்னு சொல்லி பார்ப்போமே. இந்த கோல்டன் உங்களுக்கு ஏதோ ஒர்க் படிச்சிருக்கோம் தான் மண்டையில ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் அதோட ஃபுல் டைட்டில் எனக்கு ஞாபகம் வரல. ஸோ கோல்டன் த்ரெஷ் ஹோல்ட் அப்படின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் 1905. இந்த ஒர்க்கை யார் பிரைஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா அர்தர் சைமன்ஸ். ஆல்ரெடி அர்தர் சைமன்ஸ் எதுக்கு கீழே வருவார் அப்படின்னு சொன்னா சிம்பிளிஸ்ட் மூவ்மெண்ட் கீழே. சிம்பிளிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அர்தர் சைமன்ஸ், டிஎஸ் எலியட், இவங்க எல்லாருமே வந்து சிம்பிளிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு கீழே வர மேஜரான ரைட்டர். அது ஆல்ரெடி நெட் கொஸ்டினும் கூட. சிம்பிளிஸ்ட் மூவ்மெண்ட் கீழே வர்றது யார் அப்படின்னா டிஎஸ் எலியட், அர்தர் சைமன்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்ற ஒர்க்கை பார்த்து யார் பிரைஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னா அர்தர் சைமன்ஸ் தான் பிரைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் எங்களோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கோல்டன் த்ரெஷ்ஹோல்டு, தி பேர்ட் ஆஃப் டைம். இதுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா, ஒரு பேர்டு அதுக்கு விங் வந்து உடஞ்சிருச்சு, அதனால ஒரு ஃப்ளூட்டை வச்சு கெட்டு போட்டாங்க. அப்ப அதோட ஃபெதர் வந்து இல்ல, அதனால அப்புறம் இந்தியன் வியூவர்ஸ்ன்ற ஒர்க்கை கீழே சேர்த்துக்க சொன்னேன். அடிப்பட்ட பறவை வந்து எங்க சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னா பேர்ட் சான்ச்சுரியில சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கதை வச்சு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எஸ்கா. எஸ். அப்போ அது போய் பேர்ட் சான்ச்சுரியில சேர்த்ததும் அந்த பேர்ட் சான்ச்சுரியில ஆல்ரெடி நிறைய பேர்ட் இருக்கும். அப்ப அங்க இருந்த குயின் பேர்டு இது எப்படி பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா எதிரியா தான் பார்த்துச்சு. ஏன்னா அவ்வளவு நாள் அதுதான் அங்க குயினா இருந்துச்சு. புதுசா ஒரு பேர்டை கொண்டு போய் உள்ள விட்டு அதுக்கு கோவம் தானே வரும். அதனால குயின்ஸ் ரைவல் அப்படின்றது அவங்களோட இன்னொரு டெம்பிள்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இன்னொரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் அவங்களோட ரிமைனிங் ஒர்க்னு பார்க்கும்போது தான் த டெம்பிளுக்கு வெளியில வந்து இந்தியன் வியூவர்ஸ் அங்க வந்து பேங்கிள் வித்துட்டு இருப்பாங்க. அதனால பேங்கிள் செல்லர்ஸ், அப்புறம் இந்தியன் டான்சர்ஸ், இது எல்லாமே இவங்களோட ஒர்க்னு பார்த்தோம். எப்பவுமே மாஸ்டர் ஃபாலோயிங்ல உங்க கண்ணுக்கு எந்த ஒர்க் தெரியலையோ அதுதான் எக்ஸாம்ல கேட்பான். அதனாலதான் நான் கீழே போக போக கீழே தானே இருக்கு, இதை எப்படி கேட்பான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா மேல இருந்து அவ்வளவு கதையை நம்ம தெளிவா தான் படிச்சோம். ஆனா இந்த இந்தியன் டான்சர்ஸ் நடுவுல கொடுத்துருக்கேன் நான். அதுதான் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்கேன், இந்தியன் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மாஸ்டர் ஃபாலோயிங்ல அவன் கொஸ்டின் கேட்க போறான், அந்த ஆத்தர் இம்பார்ட்டன்டான ஆளு அப்படின்னு சொன்னா எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ல அந்த ஆத்தரோட ஒர்க் வந்து நமக்கு தெரியணும். அது நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அந்த மிஸ் பண்ண ஒர்க் தான் உங்களுக்கு டெஃபினட்டா எக்ஸாம்ல இருக்கும். சரியா? சோ இந்தியன் வியூவர்ஸ், இந்தியன் டான்சர்ஸ், இதுதான் நான் சொன்னேன். டெம்பிள் ரிலேட்டடா இந்தியன் வியூவர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் டான்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாசல்ல தான் கோயில் வாசல்ல இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, பேங்கிள்ஸ் எல்லாம். சோ அது ரிலேட்டடா அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பேர்டுக்கு வந்து ரெக்காவை உடஞ்சிருச்சு, அதனால கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. செகண்ட் பார்ட்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டெம்பிளுக்கு வெளியில இந்தியன் வியூவர்ஸ், இந்தியன் டான்சர்ஸ், பேங்கிள் செல்லர்ஸ்ன்றத பாத்துக்க சொன்னோம். தென் அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பேங்க்லின் பியர்ஸ், பியர் வந்து எதை சாப்பிடும் அப்படின்னு சொன்னா ஃபிஷ் சாப்பிடும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேர். அப்புறம் பர்தா அப்படின்னு சொன்னா முஸ்லிம்ஸ் இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் புத்தா அப்படின்னா அதுவும் ஒரு ரிலீஜியன், அதனால புத்தா சீட்டட் ஆன் தி லோட்டஸ் அப்படின்றது இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேர். அப்புறம் இவரோட கடைசி ஒர்க் எல்லாமே எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சோலு, சின்னு, சைலன்ஸ், மெனேஸ் ஆஃப் லவ், இவங்க மூணு பேருமே ஒரே பேரா வருவாங்க. சோ படிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேர். பியர் வந்து ஃபிஷ் சாப்பிடும், கரடி வந்து ஃபிஷ் சாப்பிடும். பர்தா அப்படின்னா முஸ்லிம்ஸ் போடுவாங்க. புத்தா அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு விதமான ஒரு ரிலீஜியன் ரிலேட்டடா ஒண்ணு. அப்புறம் சோலு, சின்னு, சைலன்ஸ், அப்புறம் மெனேஸ் ஆஃப் லவ், இவ்வளவுதான் சரோஜினி நாயுடு. கிளியரா? எஸ்கா. கிளியர்க்கா. எஸ். So arrange the following works in the chronological order of the year of publication கொடுத்திருக்கேன். சரியா? இதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்தியன் ரைட்டர்ஸ். இவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? தெரியலக்கா.
தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் ஒரு 40 கொஸ்டின் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அட்டன் பண்றதுக்கு கொடுப்பான். அந்த 40 கொஸ்டின் நம்ம இங்கி பிங்கி பாங்கி போட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு தான் அட்டன் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதுல இதுவும் ஒரு கொஸ்டின். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்லாம் நான் படிச்சுட்டு தான் எக்ஸாம் ஹால் போவேன் அப்படின்னு சொன்னா நம்மளால இருக்கிற லட்சக்கணக்கான ரைட்டர்ஸ் எல்லாம் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. இவங்க எந்த கார்னர்ல இருக்காங்க, இவங்க இம்பார்ட்டனே முதல்ல கிடையாது. ஏன்னா இவங்க முன்ன பின்ன ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்திருந்தா டெஃபினட்டா நானே எடுத்திருந்திருப்பேன். அவங்க வரவே இல்லை அப்படின்றப்போ ஒவ்வொரு தடவையும் புதுசா ஆத்தர்ஸ் வருவாங்க. நம்மளோட டார்கெட் பேப்பர் 2ல 100 கொஸ்டினுக்கு குறைஞ்சது 60 to 65 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பேப்பர் 1ல ஆட்டோமேட்டிக்கா 25 to 30 மார்க் வந்துச்சுன்னா நெட் கிளியர் ஆயிரும். நம்ம டார்கெட் அது மட்டும் தான். அவ மிச்சம் இருக்கிற 30 கொஸ்டின் அவன் எங்க இருந்து இருக்கான், கொரியன் ரைட்டர்ஸா, பஞ்சாபி ரைட்டர்ஸா, ஜாப்பனீஸ் ரைட்டர்ஸா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அப்போ எது இம்பார்ட்டன்டான ரைட்டர்ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸை தரோ பண்ணிட்டு போங்க. இது புதுசா இருக்கே அது புதுசா இருக்கேன்னு எதை எட்டி பார்த்தாலும் எல்லாமே புதுசா தான் இருக்கும். அப்போ புதுசா ஜம்ப் பண்ணிட்டே இருக்க கூடாது. கையில இருக்கிறத தெளிவா கரைச்சிட்டோமா அதை மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம் ஹால்குள்ள போனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நெட் கிளியர் ஆயிரும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற ரைட்டர்ஸ் தான் இவங்க வந்து மேனான் மார்த்தா, ஹன்மன் கபீர், ஆனந்த் லால், ஏதோ சுஷிந்திரா என் கோஸ், வேத் மெக்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ஒர்க்ஸும் தெரியாது, ஆத்தர் யாரும் தெரியாது. இல்ல குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வேற உண்டானதுக்கே இயர் நம்மளால படிக்க முடியல, அவ்வளவு இயர்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம கவர் பண்ண முடியாது. சரியா? இதுக்கான இயர்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க இதுல கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு அப்படின்றதுக்காக மெமரைஸ் பண்ண போனீங்கன்னா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் இப்போ வந்து ஜூன் கொஸ்டின் பேப்பர்ல கூட இவங்க யாருமே கிடையாது. இப்போ நம்ம அட்டன் பண்ணோம்ல 2025 ஜூன் ரொம்ப டஃபா இருந்துச்சுல கொஸ்டின் பேப்பர், அதுல கூட இவங்க யாருமே கிடையாது. அப்ப இவங்க வந்து ரிப்பீட்டட் ஆத்தர்ஸ் கிடையாது. அப்ப ரிப்பீட்டட் ஆத்தர்ஸ் இல்ல அப்படின்றப்போ we have to omit them. ஒமிட் பண்ணிட்டு அடுத்த வேலை என்னன்றதை பாத்துக்கணும். அப்போ இதுல இருக்க ரைட்டர்ஸோட ஒர்க்ஸை நான் உள்ள டிக் பண்ணி பார்த்தப்போ எதுவுமே இம்பார்ட்டன்டா தெரியல. நான் சும்மா கொடுத்துருக்கேன், இதெல்லாம் இருக்கு அவங்களுக்கு வந்து ரிமைனிங் ஒர்க்ஸ் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும் கொடுத்துருக்கேன். வேணா ரீட் பண்ணி விட்டுக்கோங்க, பிகாஸ் இதை எப்படி உங்களுக்கு அனுப்புவேன். அப்ப ரீட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் லீவ் இட். கிளியரா? எஸ்கா. நான் சும்மா ரீட் பண்ணி கடமைக்காக டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி உங்க பிரெயினோட ஜிபியும் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இதுதான் ஃபேக்ட்னா ஆமா இதுதான் ஃபேக்ட், அதை சொல்லிதான் ஆகணும். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அக்கார்டிங் டு த எம்எல்ஏ ஹேண்ட்புக் ஆஃப் 9th எடிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம எம்எல்ஏ ஹேண்ட்புக் பார்த்தோம் தெரியுமா, அதுல இருக்கிற மாதிரி ஈஸியா கொடுக்கல. ஃபுல் ஸ்டாப் வருமா, கமா வருமா, ஆத்தரோட செகண்ட் நேம் வருமா, ஃபர்ஸ்ட் நேம் வருமா, அந்த மாதிரி அவன் ஈஸியா கேட்கலாம். அவன் எல்லாமே ரொம்ப இன்டெப்தா கேட்டிருந்தான். ஸோ இன்டெப்தா கேட்டதுனால நான் ஆன்சர் என்னன்னு சொல்றேன், பட் இட் இஸ் அ ட்ராப் கொஸ்டின். ஏன் அப்படின்னு சொன்னா ஏ ஆப்ஷனும் கரெக்ட் தான், ஆனா ஆப்ஷன்ல வந்து ஏ இன்க்ளூட் பண்ண மாதிரி எந்த ஆப்ஷனும் வரவே இல்லை. ஸோ 3 வந்து கரெக்ட், ஐ மீன் சிடிஇ வந்து கரெக்ட், ஆனா ஏயும் கரெக்ட் தான். ஓகேவா? அதனால நான் இந்த 3-1 கரெக்ட், பட் ஏ ஆல்சோ ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ சிடிஇ எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிடி இவங்க 3 பேர் தான் கரெக்ட், அது போக ஏயும் கரெக்ட். அதை மட்டும் இப்ப ரீட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா 1 inch margin on all sides is compulsory in a research page. ஒரு ரிசர்ச் பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா சைடுமே 1 inch margin வந்து விடணும் அப்படின்றது கம்பல்சரி ஆஸ் பர் எம்எல்ஏ ஹேண்ட்புக். ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்லாஷ் இஸ் யூஸ்டு பிட்வீன் 2 noun paired as opposites. ஒரு 2 நவுன்ஸை வந்து நம்ம பேர் பண்ணும்போது அது ரெண்டையுமே வந்து பிரிச்சு காட்டுறதுக்காக நடுவில் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுவோம்னு கொடுத்துருக்காங்க. ஆமா யூஸ் பண்ணுவாங்க அக்கார்டிங் டு த 9th எடிஷன். ஓகேவா? அண்ட் ஹேங்கிங் இன்டெட் மேல நம்ம கொடுத்துருப்போம் தெரியுமா, சைட்ல பாக்ஸ் மாதிரி, செக் பாக்ஸ் மாதிரி. த ஹேங்கிங் இன்டெட் இந்த ஒர்க் சைட்டட் என்ட்ரி இஸ் 1/2 inches கொடுத்துருக்காங்க. அதோட சைஸ் நம்ம என்ன அளவில் அதை கொடுக்கணும்ன்றது அந்த எம்எல்ஏ ஹேண்ட்புக்ல கொடுத்த ஒரு விஷயம் இது. நெக்ஸ்ட் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் ஆர் நாட் ரிட்டர்ன் இன் போல்டு லெட்டர்ஸ் இந்த டைட்டில் ஆஃப் த ரிசர்ச் பேப்பர். டைட்டில் ஆஃப் த ரிசர்ச் பேப்பர்ல கன்ஜெக்ஷன்ஸை வந்து நம்ம போல்டு லெட்டர்ஸ்ல எழுத தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் எழுத தேவையில்லை. இது எல்லாமே அதுக்கு கீழே இருக்கிற ரூல்ஸ். ஓகேவா? இந்த 4 பாயிண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. மேபி ரிப்பீட் ஆனா பார்க்கலாம். இஃப் நாட் அப்படின்னு சொன்னா நம்ம சூஸ் பண்ணிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? எஸ்கா. எம்எல்ஏ ஹேண்ட்புக் எவ்வளவு குண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீசிஸ் பேப்பர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, எம்ஏ லிட்ரேச்சர் முடிச்சவங்களுக்கு யூனோ அதுல இருக்கிற அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம மெமரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். அப்ப அவன் ஏதாவது ஒரு கார்னர்ல இருந்து கேட்பான், நம்ம அதனால ஆன்சர் பண்ண முடியாது. நமக்கு ஏத்த மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா we can answer certain impossible things we can't do. நம்மளும் எம்ஏ தீசிஸ் பண்ணோம், 1 year ஃபுல்லா பண்ணோம், 6 months ஃபுல்லா மாங்குன்னு பண்ணோம். ஆனா எம்எல்ஏ புக் கையில எடுத்தோம்னா இல்ல, பண்ணி கொடுத்தோம், மேம் கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அந்த 6 monthsல நம்ம பண்ணாதது இங்க வந்து நெட் எக்ஸாம்க்கு கீழே நம்ம பண்ணிட மாட்டோம். சரியா? அப்ப அதுல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் வேலை போயிருந்தோம் நம்ம. So இந்த क्वेश्चन உங்களுக்கு தெரியும். There is nothing outside the text is a statement by. நான் சொல்லி கொடுத்திருக்கேன். யார் சொல்லிருப்பா அந்த லைனை வந்து? There is nothing outside the text. விக்டர் சால்ஸ்கியா, ரொலண்ட் பாத்தஸா, ஃபர்டினண்ட் டி சோசூரா, ஜாக்கஸ் டெரிடாவா? இதுல யார் கிடையாதுன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. யார் உண்டுன்றது அப்புறமா பார்ப்போம்.
ஒவ்வொரு தியரி நடத்தும் போதும் ஓப்பனிங்ல ஒரு லைன் சொல்லி கொடுத்து இந்த லைனை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோடா, இதெல்லாம் நெட்ல வந்தது, இந்த லைனை கொடுத்து தான் கீ டேர்மா கேட்பாங்கன்னு சொன்னல, அதுலதான் சொன்னேன் there is nothing outside the text அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் அட்டர் பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு சொன்னா ஜாக்வஸ் டெரிடா தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேவா, ஜாக்வஸ் டெரிடாவோட முக்கியமான கான்செப்ட் என்ன? தியரி Deconstruction. டீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி பார்த்தோம். அவருக்கு நிறைய டேர்ம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, ட்ரேஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாக்வஸ் டெரிடாக்கு பார்த்தோம். ஸோ ஜாக்வஸ் டெரிடா தான் என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா there is nothing outside the text அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜாக்வஸ் டெரிடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது he is அல்கேரியன் born French philosopher அப்படின்னு சொல்லி பார்க்க அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ஜாக்கின்னு கூடுவாங்க. அதெல்லாம் வேற. போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் கீழே இவர் வருவார். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் வேர்ட்ஸ் திங்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்கள நம்ம ஸ்ட்ரக்சரலிசம்னு சொன்னோம். அப்படி எப்படி இருக்க முடியும்? நான் சொல்ற ஒரு விஷயம் உங்க மண்டையை ரீச் பண்ணும்போது ஒரே விஷயத்த சொல்லல, அது நிறைய வேய போய் ரீச் ஆகுது அப்படின்றப்போ அது நான் போஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் நான் வந்து சொல்லுவேன். அப்போ அது வந்து ஸ்ட்ரக்சர்டா இல்ல அப்படின்றதுனால இது வந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் கீழே வந்திருப்பாரு. அந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சரலிசம்க்கும் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்க்கும் இருக்கிற வித்தியாசம். Yes, ma'am. சைன், சிக்னிஃபயர் அண்ட் சிக்னிஃபைடு அப்படின்னு சொல்லி 3 வேர்ட் பார்த்தோம். ஆமாக்கா. ஒரு சிக்னிஃபயர் வந்து ஒரே சிக்னிஃபைட பாயிண்ட் அவுட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரியாலிட்டியில என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சிக்னிஃபயர் ஒரே சிக்னிஃபைட மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணல, அது வேரியஸ் திங்ஸ் வந்து அது பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படின்றதுனால அது அப்போஸ் பண்ணி வந்ததுதான் எழுது அப்படின்னு சொன்னா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப மீனிங் இஸ் ஆர்பிட்டரி அப்படின்ற லைனையுமே யார் சொல்லியிருந்திருப்பா அப்படின்னு சொன்னா ஜாக்வஸ் டெரிடா தான் சொல்லியிருந்திருப்பாரு. அவரோட கான்செப்ட் தான் எழுது அப்படின்னு சொன்னா டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேவா, ஸோ இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஸ்ட்ரக்சர், சைன் அண்ட் பிளே, தி டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஹியூமன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதை இவர் எழுதிருக்க ஒர்க்கா இருந்திருக்காது. இவர் பேசின ஸ்பீச், லெக்சர் மொத்தமா சேர்த்து ஒரே புக்கா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. என்ன டைட்டில் கீழே அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சர், சைன் அண்ட் பிளே, தி டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஹியூமன் சயின்ஸ். கொஸ்டின் கேட்கும் போது ஸ்ட்ரக்சர், சைன் அண்ட் பிளே மட்டும் கூட கேட்பாங்க, இல்லைன்னா டிஸ்கோர்ஸ் அண்ட் ஹியூமன் சயின்ஸும் கேட்பாங்க. இதுல எதை கேட்டாலும் உங்களுக்கு தெரியும் அது டெரிடாவோட ஒர்க் 1966 பப்ளிஷ் ஆச்சு. அவர் எங்க இந்த ஸ்பீச்சை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியில கொடுத்தாரு. அது எங்க அப்படின்னு சொன்னா ஜெனீவால. சோ இதுக்கு ரீநேம் பண்ணி அந்த லெக்சரை எப்படி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கான்ட்ரோவர்சி. ஏன் அப்படின்னு சொன்னா ஹீஸ் அ போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட். அப்போ ஸ்ட்ரக்சரலிசம்ல இருக்கிற கான்ட்ரோவர்சி என்ன அப்படின்றது தான் அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்றதுனால டைட்டில் என்ன கொடுத்தாங்க, ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கான்ட்ரோவர்சி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேவா, அந்த கான்ஃபரன்ஸ்க்கு அவரை கூப்பிடும் போது அவருக்கு என்ன டைட்டில் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா தி லாங்குவேஜ் ஆஃப் கிரிட்டிசிசம் அண்ட் சயின்சஸ் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு சயின்சஸ் ஆஃப் மேன் அப்படின்ற டைட்டில் தான் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. அது ரிலேட்டடா பேசும்போது நிறைய பேர் அவரோட ஸ்பீச்சை கேட்டிருப்பாங்க. அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு நிறைய பேர் ஸ்ட்ரக்சரலிசம்ல இருந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்க்கு டிரான்ஸ்ஃபரும் ஆயிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ஆனா அந்த ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு தலைவர் அன்னைக்கு பேசுறதா அவர் சீஃப் கெஸ்டா இன்விடேஷன் எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் தான் வரதா இருந்திருக்கும். யாரு அப்படின்னு சொன்னா லூடு ஹிஷ்னு ஒருத்தர் தான் வந்து வரதா இருந்திருக்கும். பட் லாஸ்ட் மினிட்ல இவர் கேன்சல் பண்ணதுனால யாராவது ஒருத்தர் அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் டெரிடா கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்பதான் டெரிடாவோட ஸ்பீச் பயங்கர பாப்புலர் ஆகி போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்ற ஒரு தியரி ஃபார்மே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கான்செப்ட் கிளியரா? கிளியர்க்கா. இவரோட ட்ரிலஜி ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் நெட் கொஸ்டின், ஸ்பீச் அண்ட் ஃபெனமெனா 1967 பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த 3 ஒர்க்குமே 1967 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா, சோ இந்த 3 இயரும் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல இருக்கிற ஃபெனமெனா அப்படின்னு பார்க்கும்போது ஃபெனமெனாலஜி அப்படின்ற டேர்ம் யாரோடது அப்படின்னு சொன்னா எட்மண்ட் ஹசரோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் ஆஃப் கிராமட்டாலஜி அப்படின்ற அந்த ஒர்க்கை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவாக் அப்படின்றவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அவங்க டிரான்ஸ்லேட் பண்ண இயர் என்ன அப்படின்னு சொன்னா 1976. இந்த 67 அப்படின்றத படிச்சீங்க அப்படின்னு சொன்னா நம்பர் 2 ஸ்வாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா 76 மாறிடும். அப்போ அதோட டிரான்ஸ்லேஷன் இயர் வந்து 1976 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா, இது கீழே இருக்க ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபெர்டினண்ட் டி சசூர், கிளாட் லிவி ஸ்ட்ராஸ், ரோசோ, மார்டின் ஹெடிகர், இவங்க எல்லாத்தையும் பத்தி இது கீழே பேசியிருந்திருப்பாங்க ஆஃப் கிராமட்டாலஜி கீழே. அப்புறம் ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ்க்கு நான் ஸ்பெல்லிங் நான் தப்பா கொடுக்கல, அவர் அப்படிதான் கொடுத்துருப்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்பீச் பெருசா ரைட்டிங் பெருசான்னு சொல்லி இவங்க பண்ணிட்டு இருந்த பஞ்சாயத்துல ஸ்பீச்ல நான் டிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா யூ கான்ட் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். ஓகேவா, அதனால நான் எழுதி காமிச்சாதான் நான் டிஃபரன்ஸ் சொல்றேன்னா டிஃபரன்ஸ் சொல்றேனானே தெரியும். அப்ப எப்படி ஸ்பீச் தான் பெருசு ரைட்டிங் வந்து கம்மி அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசியிருந்திருப்பாரு. ஞாபகம் இருக்கா? அதுதான் வந்து ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ்க்கு கீழே பேசின கான்செப்ட். ஓகேவா, சோ ரைட்டிங் இஸ் நாட் a derogatory of speech. ஸ்பீச் எப்ப பார்த்தாலும் ஏன் ஒய்த்தி சொல்லிட்டே இருக்கீங்க, ரைட்டிங்கும் அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருந்திருப்பாரு. இந்த கான்செப்ட் பத்தி இது ஆல்ரெடி யார் பேசியிருப்பா அப்படின்னு சொன்னா இக்னேஸ் கிளேட் அப்படின்னு ஒரு ரைட்டரும் பேசியிருப்பாரு. இவரோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷன் எங்கேயாவது வந்து டிக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, இதுலதான் அவர் வந்து எதை அப்போஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா பைனரி அப்போசிஷன். சோ பைனரி அப்போசிஷன் யாரோட டேர்ம் பைனரி அப்போசிஷன்? கிளாட் லிவி ஸ்ட்ராஸோட தான் பைனரி அப்போசிஷன். ஓகேவா, சோ இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் மார்ஜின்ஸ் ஆஃப் பிலாசபி, லிமிடெட் ஐஎன்சி,
போஸ்ட் கார்டு, கிஃப்ட் ஆஃப் டெத், இதெல்லாமே அவரோட ஒர்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிளாட்டோஸ் ஃபார்மசி. பிளேட்டோஸ் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கீழே என்ன கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஃபார்மகான் அப்படின்ற கான்செப்ட் பத்தி பேசியிருப்பார். இந்த ஃபார்மகான் அப்படின்றதுக்கு கீழே எதை காயின் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஃபாலோகோசென்ட்ரிசிசம். இந்த ஃபாலோகோசென்ட்ரிசிசம் ஃபாலோசென்ட்ரிசிசம் பிளஸ் லோகோசென்ட்ரிசிசம்னு பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த லோகோசென்ட்ரிசிசம் அப்படின்ற டேர்மை யார் காயின் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னா லிட்விக் லெக்ஸ் தான் வந்து காயின் பண்ணியிருப்பாரு. பிளேட்டோ என்ன சொல்லியிருப்பாரு, ரைட்டிங் வந்து பாய்சனஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? சோ இது வந்து பிளேட்டோட கான்செப்ட், ரைட்டிங் வந்து பாய்சனஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுல நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா பிளேட்டோஸ் ஃபார்மசி அப்படின்றது டெரிடாவோட ஒர்க். அதுக்கு கீழே தான் அவர் ஃபார்மகான்ன்றத பத்தி பேசியிருப்பாரு. அதுக்குள்ள அவர் என்ன காயின் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா ஃபாலோகோசென்ட்ரிசிசம் பிளஸ் லோகோசென்ட்ரிசிசம். இது ஒண்ணுமே இல்ல, மேல் டாமினேட்டிங் வெஸ்டர்ன் கல்ச்சர் திங்ஸ் எல்லாமே நம்ம டாமினேட் பண்ணுது அப்படின்றத இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து மேல் கவுண்டர் பார்ட், இட் சென்டர்ஸ் ஆன் மேல் கவுண்டர் பார்ட் அப்படின்னு கொடுத்திருக்கேன். ஓகேவா? அப்ப லோகோசென்ட்ரிசிசம் அப்படின்ற டேர்மை யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா லிட்விக் லெக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் காயின் பண்ணியிருப்பாரு. அப்ப இதுலயே என்ன பஞ்சாயத்தை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஸ்பீச் ஓவர் ரைட்டிங், ஸ்பீச் தாண்டா பெருசு ரைட்டிங்கை விட அப்படின்ற பஞ்சாயத்து இதுலயுமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் இவரோட அதர் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ச்சி எக்ரீச்சர், சப்ளிமெண்ட், மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் பிரசன்ஸ், ட்ரேஸ், ஹாண்டாலஜி, எராஷுவர், அப்போரியா, இது எல்லாமே இவரோட டேர்ம்னு சொல்லி பாக்குறோம். நம்ம ஒவ்வொரு ரைட்டர்ஸ்க்கும் எப்படி நான் டேர்ம்ஸ் மெமரைஸ் பண்ண சொல்றோம்னா டெரிடான்னு எடுத்துக்கிட்டா இவ்வளோ டேர்மும் தெரியணும் அவருக்கு. வந்து இவ்வளோ டேர்ம்ல எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது, எல்லாமே அவருக்கு தெரியணும். ஈவன் நான் அவரோட எல்லாமே அவரோட கான்செப்டா இருக்காது, அதோட மூத்தவங்க யாராவது இருப்பாங்க, அதோட ரூட் வந்து வேற யாரோ இருப்பாங்க. அப்ப அவங்க யாரு அப்படின்றதே சேர்த்து மெமரைஸ் பண்ணும். இப்ப ஃபார்மகான்னு பார்க்கும்போது நீங்க லோகோசென்ட்ரிசிசம் பார்த்தோம், அப்ப லோகோசென்ட்ரிசிசம் வேற யாரோ காயின் பண்ணிருக்காங்க. ஃபெனமெனா அப்படின்னு பார்க்கும்போது ஃபெனமெனாலஜி வேற ஒருத்தரோட கூடாது, அப்ப அது யாரோடதுன்றதே நீங்க சேர்த்து பார்க்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு கான்செப்டை தொடும் போதும் அவரே வந்து எல்லாத்தையும் பிகின் பண்ணிருக்க மாட்டார், அது இன்னொருத்தர் மார்க் பண்ணும். ஓகேவா? அப்ப அது யாரு அப்படின்றதை நீங்க சேர்த்து கவனிக்கிற மாதிரி இருக்கும். கிளியரா? இதை ஃபுல்லா நான் உங்களால வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கு கிளாஸ் பத்தாதுன்னு தெரியும். நான் டெரிடாவெல்லாம் 1 hour ஃபுல்லா உட்காந்து ஃபுல் ஸ்ட்ரெச்ல நடத்தினேன். அதெல்லாம் என்னால நடத்த முடியாது. நம்ம இப்ப வெறும் ரிவிஷன் தான் பண்றோம். உங்களுக்கு அது மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா நீங்க தான் புக் எடுத்து ரீட் பண்ணும். அப்படி அது இன்னும் புரியல ரீட் பண்ணியும் அப்படின்னா ஜஸ்ட் கிவ் மீ a call, நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேன் திருப்பி ஒரு தடவை. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபெர்டினண்ட் டி சோசர். சோ ஃபெர்டினண்ட் டி சோசர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்ட் அண்ட் செமியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்ட் அப்படின்னு சொல்லி லிங்குவிஸ்டிக்ஸ் கீழே யாரை சொல்லுவாங்க? நோம் சாம்ஸ்கி. எஸ், கரெக்டா. நாம் சாம்ஸ்கி. அவரோட தான் டீப் ஸ்ட்ரக்சர், சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், ஐஇஇஏ, அப்புறம் வந்து லேட்னு ஒரு வேர்ட் பார்த்தோம், அப்புறம் யூனிவர்சல் கிராமர், அப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ் அண்ட் தென் டிஜிஜி, இதெல்லாம் பார்த்தோம்ல, அதுதான் நாம் சாம்ஸ்கியோடது. ஓகேவா? அப்போ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்ட் அண்ட் செமியாலஜி. செமியாலஜி அப்படின்னாலே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ். அதனாலதான் இன்னொரு டேர்ம் இருக்கும் தெரியுமா, மேன் வரும் இல்ல லிங்குவிஸ்டிக்ஸ்ல, அது என்ன டேர்ம்? செமியாலஜி கூட சீமேட்டிக்ஸ். கரெக்ட். சீமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீமேட்டிக்ஸ் வந்து நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு கீழே பார்த்தது. மேன் அப்படின்னு வந்ததுனால மீனிங் அப்படின்றது கூட கம்பேர் பண்ணி படிங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ செமியாட்டிக்ஸ் வேற, செமியாலஜி வேற. ஓகேவா? ஸோ சீமேட்டிக்ஸ் வேற, செமியாலஜி வேற. அது ரெண்டுத்தையும் மட்டும் பக்கத்துல ஸ்கிரிபிள் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும். சீமேட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ் கீழே பார்த்தோம். செமியாலஜி அப்படின்றது சயின்ஸ் பத்தி படிக்கிறது. அது யார் வருவா அப்படின்னு சொன்னா ஃபெர்டினண்ட் டி சோசர். ஸோ அவரோட முக்கியமான ஒர்க் வந்து கோர்ஸ் இன் ஜெனரல் லிங்குவிஸ்டிக்ஸ் 1916 பப்ளிகேஷன். இயர் சோ இம்பார்ட்டன்ட். போஸ்ட் மெசா தான் பப்ளிஷ் ஆயிருக்கும் அவர் இறந்ததுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னு சொன்னா இவர் புக் எழுதணுன்ற கான்செப்டே அவர்கிட்ட இருந்திருக்கவே இருந்திருக்காது. இவர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாரு. அவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரோட லெக்சர், அவரோட புக்ஸ், அவரோட நோட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய புக்கா பப்ளிஷ் பண்ணிருவாங்க. யார் இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு வந்து சார்ல்ஸ், இன்னொன்று வந்து ஆல்பர்ட். இவங்க 2 பேரும் தான் சேர்த்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவரோட முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னு சொன்னா ஆர்பிட்ரரினஸ் அப்படின்றது இவரோட டேர்ம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இவரோட டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாங்கு, பரோல், சிக்னிஃபயர், சிக்னிஃபைடு, சிங்க்ரானிக், டயக்ரானிக், சின்டாக்மேட்டிக், பிராக்டிக்மேட்டிக், இது எல்லாமே இவரோட டேர்ம்ஸ். இது எல்லாமே ஆஃபன் ரிப்பீட்டட் நெட் குவெஸ்டன். சோ ஆர்பிட்டரினஸ் அப்படின்னு சொன்னா நான் சொல்ல போற சவுண்டுக்கும் மீனிங்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றத ஆர்பிட்டரினஸ் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்ப ஆம் அப்படின்ற ஒரு வேர்டை நான் வாயில இருந்து ப்ரொனவுன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஆம் அப்படின்ற வேர்டு ஒரு ஹிந்திக்காரன் கேட்டான் அப்படின்னா அவனுக்கு மேங்கோன்னு மண்டையில போகும். தமிழ்காரன் கேட்டான் அப்படின்னா ஆமா அப்படின்னு மண்டைக்குள்ள போகும். இங்கிலீஷ்காரன் கேட்டான் அப்படின்னா ஹேண்ட், கை அப்படின்னு சொல்லி அவன் மண்டைக்குள்ள போகும். அப்போ நான் ப்ரொனவுன்ஸ் பண்ற வேர்டுக்கு ஒரே ஃபிக்ஸட் மீனிங் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. பர்சன் டு பர்சன் the perception is differs அப்படின்றதா இதுல மேட்டர். ஓகேவா? so there is no connection between the material sign and the ETT it refers அப்படின்றதா இது கீழ அவர் சொல்ல வந்திருக்காரு. ஆர்பிட்டரினஸ் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் கிளியரா? கிளியர்க்கா? ஓகே. அடுத்து லாங் பெரோல். லாங் அப்படின்னு சொல்லும் போது சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ இப்போ
ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க, அந்த பெரிய கூட்டம் ஒரு லாங்குவேஜை பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து சிஸ்டம் ஆஃப் லாங்குவேஜ். அப்ப அந்த பெரிய கூட்டம் பேசுறதுக்கு ஒரு கிராமர் வச்சிருக்கோம், சின்டாக்ஸ் வச்சிருக்கோம், வெகாபுலரி வச்சிருக்கோம். ஓகேவா? அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் ரூல் அப்படின்றத அவங்க கவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அப்போ லாங் அப்படின்றது இட்ஸ் ஷேர்டு சிஸ்டம் அமாங் கம்யூனிட்டி. கம்யூனிட்டி இஸ் நத்திங் பட் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் மொத்தமும் அந்த லாங்குவேஜ் தான் பேசிட்டு இருக்கு. அப்போ அது சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அது வரைக்கும் அது ஸ்டேபிளா தான் இருக்கும். அப்ப அதை நான் எப்படி அக்யூர் பண்ணுவேன், எப்படி என் மண்டைக்குள்ள ஏத்துவேன் அப்படின்னு சொன்னா, நான் அந்த கூட்டத்துக்கிட்ட பேசுறேன், பழகுறேன், வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் அக்யூர் த்ரூ சோஷியலைசேஷன் அண்ட் எஜுகேஷன். சோஷியலைசேஷன் மக்கள் கூட பழகிறது கூடமாவும், எஜுகேஷன் மூலமாவும் அந்த கம்யூனிட்டி என்ன பேசுறாங்க, அவங்களோட ரூல்ஸ் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றது அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா நான் ஏத்த ஆரம்பிக்கிறேன். அதுதான் நம்ம லாங் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பரோல்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்பீச். ஓகேவா? இப்ப நான் தூத்துக்குடியில இருந்த வரைக்கும் என்னோட ஸ்லாங் வேற மாதிரி இருந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் நான் மண்டைக்குள்ள வந்து ஏத்திக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? அந்த வேர்ட்ஸையும் நான் வந்து சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்க வந்து நம்ம தூத்துக்குடியில திருநெல்வேலியிலனா சேர்ந்து சாப்பிடலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். சேர்ந்து சாப்பிடலாம்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரே டேபிள்லயோ இல்ல தோசை மொத்தமா சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. பட் இங்க கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுக்கா சாப்பிடலான்ற வேர்டு இங்க ஒட்டுக்கா சாப்பிடலாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஒட்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரெண்டா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நான் மண்டைக்குள்ள ஏத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் இங்க பேசும்போது ஒட்டுக்கா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெங்காயத்தை வெட்டிடலாம்பாங்க, ஆனா இங்க வந்து வெங்காயத்தை அறியலாம்பாங்க. அறியலாம்னா வெட்டலாம்னு அர்த்தமா இங்க வந்து. அப்ப அறியலாம். அப்போ ஒரு இண்டிவிஜுவலா நான் பேசுற லாங்குவேஜ், ஸ்பீச் இதெல்லாமே வந்து ஒரு இண்டிவிஜுவலா எனக்கு வந்து மாறும். நான் இங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவேன், தூத்துக்குடி போகும்போது ஒரு மாதிரி பேசும். அப்ப என்னோட டயலெக்ட் வந்து இங்க இருக்கும்போது அங்க இருக்கும்போது மாறிட்டே இருக்கும். அது யூனிக் டு ஈச் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி நம்ம பரோல் வந்து பாக்குறோம். சோ லாங் வந்து ஷேர்டு பை அ கம்யூனிட்டி, பரோல் அப்படின்றது யூனிக் டு ஈச் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? கிளியர்க்கா. கிளியர். அடுத்து விக்டர் சாவல்ஸ்கி. விக்டர் சாவல்ஸ்கி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஆர்டஸ் டெக்னிக் அப்படின்றத இவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, ஆர்டஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இவர் என்ன சொல்லியிருந்திருப்பாரு, பொலிட்டிக்கல் லாங்குவேஜுக்கும் பிராக்டிகல் லாங்குவேஜுக்கும் வித்தியாசம் சொல்லியிருப்பாரு. பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா தேனே மானே பொன்மானேன்னு சொல்லி போட்டு நான் கவிதை எழுதுற மாதிரி எழுதுவேன். பிராக்டிகல் லாங்குவேஜ் இப்ப நான் பேசிட்டு இருக்கல கட் ஷார்ட்டா நான் இதுதான் சொல்ல வரேன் அப்படின்ற மேட்டரை மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப அது வந்து பிராக்டிகல் லாங்குவேஜ். இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் யார் பேசியிருப்பா அப்படின்னு சொன்னா விக்டர் சாவல்ஸ்கி பேசியிருப்பாரு. எந்த ஒர்க்ல அப்படின்னு சொன்னா ஆர்டஸ் டெக்னிக் அப்படின்ற ஒர்க்ல பேசியிருப்பாரு. பப்ளிகேஷன் இயர் வந்து 1917 அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுக்கு கீழே ஒரு கான்செப்ட் பத்தி பேசியிருப்பாரு. என்னது அப்படின்னு சொன்னா ஒரஸ்ட்ரின் இல்லைன்னா டீஃபெமிலரைசேஷன் அப்படின்ற 2 டேர்ம் வந்து வரும். இது ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். பிரெஞ்சு டேர்ம்ல தான் இது வந்து ஆஸ்டரின் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் டீஃபெமிலரைசேஷன் சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றோம். ஓகேவா? சோ ஆஸ்டரின், டீஃபெமிலரைசேஷன், எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், ஒரே டேர்ம் தான். விஷயம் எல்லாமே ஒண்ணுதான், டேர்ம் மட்டும் தான் வேற வேற. பிரெஞ்சுல வேற டீஃபெமிலரைசேஷன், அப்புறம் எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட், இது மூணுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுதுன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ டீஃபெமிலரைசேஷன்னா மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா ஃபெமிலியரா இருக்கிற ஒரு விஷயத்த டீஃபெமிலியர் ஆகுது. இப்போ அழகா இருக்க அப்படின்னு சொல்றது பதிலா ஒரு பெரிய பக்கமா கவிதை எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு தமிழ் பெருசா வாசிக்க தெரியாது. அப்ப நான் என்ன போய் பண்ணுவேன், வேற யார்ட்டா கொடுத்து அது மீனிங் என்ன டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவேன். அப்ப இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு சொல்லும் போது அதோட ஒரிஜினாலிட்டி இல்ல அதோட எசன்ஸ் வந்து நான் இழந்துருவேன். அப்ப அதுதான் இந்த இடத்துல டீஃபெமிலரைசேஷன். ஃபெமிலியரா இருக்கிற ஒரு விஷயத்த டீஃபெமிலரைஸ் பண்றது. சோ இட்ஸ் கால்ட் டீஃபெமிலரைசேஷன் அப்படின்னு பாக்குறோம். கிளியரா? கிளியர்க்கா. எஸ். அது ஓஸ்டர்னின்னாலும் சரி, டீஃபெமிலரைசேஷன்னாலும் சரி, எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட்னாலும் சரி, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், ஒரே டேர்ம் தான், ஒரே அர்த்தம் தான். சரியா? அது மூணுத்தையும் போட்டு குழப்பி கூடாது. 3 டேர்ம் கொடுத்து யாருன்னு கேட்டா கூட விக்டர் சாவல்ஸ்கி தான். எந்த ஒர்க்குக்கு கீழன்னு கேட்டா ஆர்டஸ் டெக்னிக். ஓகேவா? இவரோட மைனர் ஒர்க் வந்து ஆன் போயட்ரி அண்ட் நான் சென்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார். இதோட மைனர் ஒர்க். அப்புறம் ரோலண்ட் பாத்தர்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரலிஸ்டா இருந்து போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டா மாறி இருப்பாரு. எப்பவும் டெரிடாவோட ஸ்பீச்சா அந்த ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஜெனிவால கேட்டதுக்கு அப்புறம் தலைவர் மாறி இருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். அது எதுல பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா சயின்ஸ், ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளே, டிஸ்கோர்ஸ் ஆஃப் சம்திங் பப்ளிஷ் ஆச்சுல, டிஸ்கோர்ஸ் ஆஃப் ஹியூமன் சைன்சஸ். எஸ், அதே டைட்டில் அதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் கான்ட்ரோவர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜிக்கிலேயே அது 1970 பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ ரோலண்ட் பாத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட இயர் அவ்வளவுமே இம்பார்ட்டன்ட், ஒர்க்கும் இம்பார்ட்டன்ட். சரியா? இவரோட ஸ்ட்ரக்சரலிஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரைட்டிங் டிகிரி 0 தான் நம்ம நம்பரை ஸ்டார்ட்டே பண்ணுவோம். அதனால இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0 தான் ஸ்டார்ட் ஆகும். 1953 பப்ளிகேஷன். அப்புறம் மித்தாலஜிஸ் 1957, எலமெண்ட்ஸ் ஆஃப் செமியாலஜி 1964, ரெட்டாரிக் ஆஃப் இமேஜ் அப்படின்னு சொன்னா ஒரு இமேஜை பார்த்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருப்பாரு. அது வந்து 1964. அப்புறம் இன்ட்ரோடக்ஷன் டு த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் நரேட்டிவ், இது அவரோட மைனர் ஒர்க். தென் டெத் ஆஃப் த ஆத்தர் 1967 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். எப்படி நான் மேல வந்து யாரோட ஒர்க், ஜாக்வஸ் டெரிடாவோட ஆஃப் கிராமட்டாலஜி, ஸ்பீச் அண்ட் ஃபெனமெனா, ரைட்டிங் அண்ட் ரெஃபரன்ஸ் எல்லாமே 1967 சொல்லணும். அதே மாதிரி டெத் ஆஃப் த ஆத்தரும் 1967 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல தான் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேஸ் வரும். இஸ் அ பர்த் ஆஃப் த ரீடர் இஸ் அ டெத் ஆஃப் த ஆத்தர் அப்படின்னு சொல்லி இதோட ஃபுல் டைட்டில் ஒன்று வரும். ஓகேவா?
ஒரு ஆத்தர் வந்து இறந்து போகும்போது தான் அந்த இடத்துல ரீடர் வந்து பிறக்கிறான். இப்போ ஆத்தர் வந்து புக் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, அந்த புக்கை நான் தான் எடுத்து ரீட் பண்றேன். அப்போ அந்த இடத்துல யார் பார்ன் ஆகுறா அப்படின்னு சொன்னா ஆத்தரோட பாயிண்ட், ஆத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே செத்துருச்சு. நான் அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே ஓப்பன் அப் ஆயிருது. அதுதான் வந்து டெத் ஆஃப் த ஆத்தர் அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஆத்தர் இறந்து போயிட்டாரு, ஆஸ் ரீடரா நான் அதை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? போஸ்ட் டெக்ஸ்டுவலிஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்பார்சட் எம்பரர் ஆஃப் சயின்ஸ் ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்டோட இயர் ஆல்ரெடி டைரக்ட் நெட் கொஸ்டின் 1973 publication. இமேஜ் மியூசிக் டெக்ஸ்ட் வந்து chronologyல கேட்ட கொஸ்டின் 1977. இதோட இயர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. எஸ்பார்சட் 1970 ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட் 1973, இமேஜ் மியூசிக் அண்ட் டெக்ஸ்ட் வந்து 1977. ஓகேவா? இது எஸ்பார்சட் கீழே ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. ரீடர்லி டெக்ஸ்ட், ரைட்டர்லி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தை பத்தி பேசியிருப்பாரு. இது கீழே எதை அனலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னா பல்சாக் அப்படின்ற ஆத்தரோட சராசினி. இது ஆல்ரெடி நெட் கொஸ்டின் 1830 இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் இருக்கும். இந்த எஸ்பார்சட் கீழே 5 கோட்ஸ் வந்து வரும். 5 கோட்ஸ். ஓகேவா? ஹெர்னாட்டிக்ஸ், போரியாலிட்டிக், செமிக், சிம்பாலிக், கல்ச்சுரல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் மனப்பாடம் பண்ண சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? ஓகே. ஹெர்னாட்டிக்ஸ் அப்படின்ற வேர்டை ஹெர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெர்னா எடுத்து ஒரு பொண்ணை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? அப்ப அந்த கேர்ள் அப்படின்னு சொன்னா ஆஸ் பர் த கல்ச்சுரல் கோட் ஹி ஹேஸ் டு வியர் அ ஷால், ஷி ஹேஸ் டு வியர் அ ஷால். ஏன்னா அவ சுடி தான் போடணும், இப்படிதான் போடணும், மறைச்சு தான் போடணும்னு 1008 கல்ச்சர் இருக்கு. ஓகேவா? அப்போ கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஒரு பொண்ணுட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஹெர்னாட்டிக்ஸ் அப்படின்றது முதல் டேர்ம். கல்ச்சுரல் கோட், அவ வந்து இப்படிதான் அந்த கோட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா சிம்பாலிக்கா, டைரக்டா சொல்ல மாட்டாங்க, சிம்பாலிக்கா போற போக்குல நம்ம திட்டிட்டு போவாங்க செமி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹெர்ரு, கல்ச்சுரல் கோடு, சிம்பாலிக்கா, போர்லாட்டிக்கு, செமிக்கு. இதான் அதோட கதையை நான் அன்னைக்கும் சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கும் சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்காவது அதை படிக்க ட்ரை பண்ணுங்க. எஸ்பார்சட் கீழே வர 5 கோட்ஸ் என்னன்றதை அவங்க சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அங்க போய் பேக்க முடிச்சிட்டு இருக்க கூடாது. ஹெர்ரு, கல்ச்சுரல், சிம்பாலிக்கா, போற போக்குல அவன் திட்டிட்டு போறான். ஓகேவா? அதுக்கு கீழே தான் பல்சாக்கோட சராசின் அப்படின்ற ஒர்க்கும் வந்து அனலைஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தென் ஃப்ரம் ஒர்க் டு டெக்ஸ்ட்க்கு வந்து 1973 பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல வந்து பிளேஷியர் அண்ட் ஜாய்சன்ஸ் இந்த 2 டேர்ம் பத்தி பேசியிருப்பாங்க. இதுல இந்த டேர்ம் மட்டும் நெட் கொஸ்டின். இந்த டேர்ம் கொடுத்து இது யாரோடது மாஸ்டர் ஃபாலோயிங்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இமேஜ் மியூசிக் டெக்ஸ்ட் வந்து 1977 பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இது அப்படியே ரிவைஸ் பண்ணுறதா எல்லாம் டோட்டலா மறந்துடும். சரியா? ஏன்னா நான் ஆல்ரெடி கிளாஸ் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கேன், அதுபடி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது போக இதை நீங்க 1 by side முடிச்சுட்டு வாங்க. சாட்டர்டே டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? ஓகேக்கா. Done. Thank you guys. Thank you for listening. தேங்க்யூக்கா. Thank you, sir. Thank you, da. Thank you. தேங்க்யூ. Thank you, da.